ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கிரவுண்ட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா பெரிய கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. சரியா திரும்ப திருப்பு நான் எங்கேயே இருக்கிறேன். என்ன ஏத்துற மாதிரி வண்டி ஏத்துன்னு வருது சங்கீதா. ரவுண்ட் அடிச்சு கார் ஓட்ட கத்துக்கிட்டாரு. கால் வலிதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் கார் கத்துக்கினாரு. பீஸா சாப்பிட வந்துட்டாரு. ஜஸ்விதாக்கு ராதைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம். நல்லா மாடலா இருக்குதுமா ட்ரெஸ். என்னமா இது நட இது பிங்க்ல இது எடுத்துலாமே தெரியுமா? இது பெருசா இருக்கு. என்ன கிரவுண்டுக்கு வந்திருக்க போல இருக்க? கார் ஓட்டி கத்துக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரவேலுக்கு வந்திருக்கோம். ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. பேபி இங்கதான் கார் ஓட்டி கத்துக்கினாரு. நானும் இங்க வந்து கார் ஓட்டி கத்துக்க போற சொல்லிட்டு கார் எடுத்துன்னு வந்திருக்கேன். சங்கீதாக்கு ஒரே ஆர்வமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓட்டி கத்துக்கிறதுக்காக. கத்து கொடுப்பீங்க? ஆமா, ஈஸியா கத்துக்கலாம் சங்கீதா. சரி போலாமா? சரி டிரைவர் சீட்ல உட்காரணும். வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஏறி டிரைவர் சீட்ல உட்காரு. இந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்தே ரொம்ப நாள் ஆகுது. இதுல வேற டிரைவர் சீட் இருக்கு. சங்கீதா ஃபர்ஸ்ட் இங்க கீழே இருக்குல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆர்சிலேட்டர். இது இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நீ அது வந்து பிடிச்சது கிளட்ச். அது இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இங்க இருக்குல்ல, இது வந்து ஆர்சிலேட்டர், பிரேக், கிளட்ச். ஓகே ஓகேவா? டூ வீலர் ஓட்டிருக்கியா நீ? டூ வீலருக்கு தெரியும்ல, கிளட்ச் பிடிச்சதானே கியர் போடுவோம். ஸ்கூட்டில எங்க கிளட்ச் இருக்கு? ஸ்கூட்டில சங்கீதா பல்சர் ஓட்டனல்ல, அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த? சரி ஓகே, இப்ப மறுபடியும் சொல்லி தராரு. சங்கீதா ஃபர்ஸ்ட் காருக்குள்ள வந்தவொடனே என்ன பண்ணணும்? சீட் பெல்ட்டை போடணும். சீட் பெல்ட் எங்க இருக்குதுன்னு தேர். ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா கார் கத்துக்க போறாரு. ஃபர்ஸ்ட் டே எப்படி கத்துக்கிறாருன்றத பாக்கலாம். ஆமா, எடுத்து ஒரு அமுக்குனா லாக் ஆயிடும். அமுக்க லாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காருக்குள்ள வந்தோடனே எப்பவுமே ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்டை போட்டுருணும். சீட் பெல்ட்டை போட்டியா? அடுத்து வந்து ஹேண்ட் பிரேக். ஹேண்ட் பிரேக் கூட அப்புறம் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். கிளட்சை பிடிச்சிக்க ஃபர்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாரு, இதான் ஃபுல்லா அமுத்திக்க. கிளட்ச் ஃபுல்லா அமுத்திக்க. ஐயா விட்டா ஆமா, ஆன்லதான் இருக்குது வண்டி. இல்ல பிரதாப, நான் ஆஃப் பண்ணல. அதுக்கு வந்து அது இதுல இருந்தது. ஆஃப் பண்ணிட்டு அமைக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு. ஓகே. கார் ஓட்ட கத்து கொடுக்கணும்னா ஆன்ல வச்சு கத்து கொடுப்பா. ஒரு அமுத்து சத்தம் கேக்குது. அப்படி கிடையாது, அது பட்டன் ஆன்ல இருக்கு. கிளட்ச் அமுக்குனாலே வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வண்டியில அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. கிளட்ச ஃபுல்லா அமைக்க, கால்ல கிளட்ச ஃபுல்லா அமைக்க. ஃபுல்லா அமைக்கணும், கடைசி வரைக்கும் போகணும். அப்ப சீட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். உனக்கு ஏத்த மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப சீட்டு தூரமா இருக்குல்ல, சீட்டை வந்து பக்கத்துல முன்னாடி நவுத்தணும். சரிங்களா? ஒரு வழியா சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்ட போல இருக்க. கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா பொட்டல் காடு. ஃபுல்லா பெரிய கிரவுண்ட், கிரிக்கெட் கிரவுண்ட். அதுலதான் நம்ம சங்கீதா கத்துக்க போறாரு. அங்க எங்கேயோ கார் போதும், அதை பார்த்து பயப்படுறாரு சங்கீதா. கார் சீட்ல. சரி சரி, இப்ப நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஆன் பண்ணிட்டு ஃபுல் கிளட்ச் அமுத்திக்கணும். ஃபுல் கிளட்ச் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல, கிளட்ச் அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொன்ன ஆரம்பத்துல சொன்னது ஃபுல் கிளட்ச் அழுத்திட்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல் கிளட்ச் அமுக்கிக்க. ஃபுல் கிளட்ச் அமுக்கிட்டியா? இப்ப பட்டன் அமுக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா வண்டிய? இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வண்டிய. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்க பாரு, இங்க 0.00 இருந்ததுன்னா வண்டி ஆஃப்னு அர்த்தம். அது ஆர்பிஎம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா வண்டி ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப என்னன்னா ஹேண்ட் பிரேக், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும். ஆமா, இது பட்டன் அமுத்தி ரிலீஸ் பண்ணணும். பட்டன் அமுத்து, லைட்டா தூக்குன மாதிரி இப்படி தூக்குன மாதிரி அமுக்குங்க. நல்லா தூக்கி அமுக்குங்க. நல்லா ஃபோர்ஸ் குத்து தூக்குன மாதிரி அமுக்கு. தூக்கிதான் இருக்கு. சத்து இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றதுக்கு சங்கீதாக்கு சத்து இல்ல. மேல தூக்குன மாதிரி அமுக்கு, நல்லா அமுக்கு. அவ்வளவுதான். இப்ப அமுக்கி விடு, ஃபுல்லா அமுக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, என்ன விடணும்? கால் வந்து பிரேக்குக்கு நேரா ஒரு இல்ல, பிரேக்குக்கு நேரா கால் வைசுங்க. கியர் போடணும்ல. இப்ப நம்ம கிளட்சில தான் இருக்கு. எதுவும் கியர் அப்புறம் போட்டுக்கலாம். பிரேக்குக்கு நேரா அந்தாண்ட கால் இருக்குல்ல, அது பிரேக்குக்கு நேரா வை. வச்சுட்டியா?
வச்சிட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து கியர் போடணும். என்ன பண்ணனும்? வண்டி ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து அழுத்திட்டே தான் இருக்குமா? அழுத்திட்டு விட்டுறலாமா? என்னத்த கியர் போடுறப்ப புடிச்சுக்கணும். இப்ப விட்டுறலாம், நின்று தான் இருக்கு. ஏன்னா இப்ப கியர்ல இல்ல, அதனால அப்படியே விட்டுறலாம். இப்ப நீ எப்பெல்லாம் நீ கியர் போடுறியோ அப்ப என்ன பண்ணணும்னா ஃபுல்லா கிளட்ச் அமுக்கிட்டு தான் கியர் போடணும். ஃபுல்லா அமுத்திக்கினே கியர் போடணும். இப்ப நல்லா ஃபுல்லா அமுக்கிக்க, கிளட்சை ஃபுல்லா அமுக்கிக்கோ. அமுக்கிட்டியா? ஃபர்ஸ்ட் கியர் வந்து இந்த பக்கம் இப்படி தள்ளி இப்படி மேல் பக்கம் தள்ளணும். அதே பாரு, 2 3 4 5 6 இருக்கு. அதேதானே. இப்ப இந்த பாரு, இப்படி வச்சு இப்படி தள்ளி இப்படி ஃப்ரண்ட்ல, அதான் ஃபர்ஸ்ட் கியர். ஓகேவா? இப்ப கியர் ஊந்துச்சு. இப்ப நான் மறுபடியும் நியூட்ரல் பண்ணிடுறேன். இப்ப நீ ஃபர்ஸ்ட் கியர் போடு. அவ்வளவுதான், இதான் ஃபர்ஸ்ட் கியர். செகண்ட் கியர் போனா அப்படியே பின்னாடி, அப்படியே ரிவர்ஸ், அப்படியே அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா. இப்ப மறுபடியும் நியூட்ரல் ஆயிடுச்சா? இப்படி தள்ளு, இப்படி தள்ளு ஃபர்ஸ்டா. அப்படியே இதுதான் செகண்ட் கியர். மறுபடியும் திரும்ப சென்டர் வாங்க. மறுபடியும் சென்டர் வந்து மேல தள்ளனா தேர்ட். அவ்வளவுதான். அப்படியே ஃபோர்த் பேக் வந்தா. மறுபடியும் இந்த பக்கம் தள்ளி ஃபிஃப்த். அப்படியே ஃபிஃப்த் போனா சிக்ஸ்த். அப்படியே பின்னாடி வந்தா சிக்ஸ்த். ஓகேவா? ஆமா, நியூட்ரல் வந்துச்சு. இப்ப வண்டி ஓட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் கியர் போடு. போடு. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. வண்டி எல்லாம் போயிட்டோம். இடம் ஃப்ரீயா பாத்துக்க. கிளட்ச்ல இருந்து பொறுமையா காலடுங்க. என்ன பண்ணணும்னா கிளட்ச் இருக்குல்ல, கிளட்ச்ல இருந்து மெதுவா காலடு, ஸ்லோவா. பிரேக் பக்கத்துல கால் வச்சுட்டே இருக்கணும். சரி, இதெல்லாம் எப்படி சுத்தணும்னு சொல்லி கொடுத்து அதெல்லாம் எதுவும் பண்ண தேவை. நீ எந்த பக்கம் சுத்துறமோ அந்த பக்கம் வளையும். அவ்வளவுதான். ஆமா, ஸ்லோவா விடணும். பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா விடணும். பிரேக் விடுங்க. ரைட் வேகமா. ஸ்லோ. அதான் பிரேக். இப்ப பிரேக் அழுத்திட்டியா? எப்படி அடிக்குதுன்னா மட்டும் பாத்துக்கோ. இப்ப நீ செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான். இப்ப நீ கிளட்சை விட்டா வண்டி மூவ் ஆச்சு, பிரேக் அமுக்கிட்ட. அதுதான் என்ன பண்ணணும், ஸ்லோவா விடணும், ஸ்லோவா பிரேக் அமுக்கணும். ஒரு வண்டி போச்சு, அத பார்த்தோனே பயம் வந்துடுச்சு. அதுதான், பயத்துலதான் வேகமா அமுக்க கூடாது, வேகமா மெரிக்க கூடாது, எதையுமே மெரிக்க கூடாது. இப்ப வண்டி ஆஃப் ஆயிடுச்சுல, மறுபடியும் ஆன் பண்றது ஃபர்ஸ்ட் கீழ தானே இருக்கு. ஆமா, இப்ப நீ எதுவும் பண்ண தெரியல. நீ வந்து வெறும் கிளட்சை பிடிச்சாலே வண்டி ஆன் ஆயிடும். இப்ப ஆமா ஆகும். கிளட்ச் பிடிங்க. ஃபுல்லா அமுத்து, கிளட்சை ஃபுல்லா அமுத்து. பட்டன் அமுத்திக்கோ. அந்த ஸ்டார்ட் பட்டன் அமுத்துக்க. எனக்கு பயமா இருக்கு. அமுக்க ஒண்ணாவாது. அமுக்க மாடலா இருக்கா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஸ்லோவா தான் இருக்கும். உனக்கு மறுபடியும் ஃபுல் கிளட்ச் அமுக்கணும் சங்கீதா. ஆன் பண்ணும்போது ஆமா, வண்டி ஆன் ஆகும். வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்பவுமே ஃபுல் கிளட்ச்ல இருக்கும். இங்க பாருங்க, லெஃப்ட் கால் கிளட்சுக்கு மட்டும் தான். நீங்க ரைட் காலுக்கு மட்டும் தான் மத்த ரெண்டு பெடலுக்கு யூஸ் பண்ணணும். ஆமா, பிரேக்குக்கு நேரா கால் இருக்கணும். ஆர்சிலேட்டர் வண்டி மூவ் பண்றதுக்காக லைட்டா அப்படி இது பண்ணி ஆர்சிலேட்டர்ல அமுக்கணும். அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணுங்க. நாய் போயிடும், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீ ஸ்டார்ட் பண்ண, கிளட்சை ஃபுல்லா அமுக்கிக்கணும். அமுக்கிட்டியா? அது வண்டி வரட்டும், அந்த வண்டி போகட்டும், ஒன்னும் பிரச்சனை அர்ஜென்ட் இல்ல. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்குதா, நியூட்ரல்ல இருக்குதா? ஃபர்ஸ்ட் கியர்ல தானே இருக்க. இப்ப என்ன பண்ணோம், அது நாய்க்குட்டி ஒண்ணு பக்கத்துல போகுது, அதனாலதான் சவுண்ட் கேக்குது. சங்கீதா கிரவுண்ட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா பெரிய கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல ஆமா, ஸ்டேரிங் திருப்பு. ஆமா, ஸ்லோவா ஓட்டி கத்துக்க. நல்லா திருப்பு. வண்டி இப்ப நேரா போதா பாத்துக்க. அப்படியே ஸ்லோவா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவங்க போயிடுவாங்க. அவர் கண்டுக்காது, அவர் தனியா போயிடுவாரு. அவர் வண்டி கிட்ட வரமாட்டாரு. ஓகேவா? ஆமா, ஆஸ்ட்ரேட்டர் கொடுத்தா வேகமா போவான். வண்டி திருப்பணும்னா அப்படி திருப்பணும். திருப்பத்துக்கு முன்னாடி கண்ணாடி பாக்கணும். இந்த இடத்துல திரும்பணும். அங்க போய் திரும்பலாம், முன்னாடி போய் திரும்பு. புரியுதா? இப்ப திருப்பு. வண்டி இங்க திருப்புனா அந்த இடத்துல திரும்பும். திருப்பு. சங்கீதா வண்டி ஓட்டுறாரு. ஸ்டேரிங் கை எடுத்தா வண்டி அதுவே தானா திரும்பும். திருப்பு. திருப்பு. அதான் நீ தான் திரும்பணும். பாரு, மறுபடியும் அப்படி விட்டுற பாரு.
என்ன பண்ணா ஒண்ணும் இல்ல பின்னாடி டாடாசி நீ போங்க எப்படி போறாங்க அவங்க அவ போயிட்டான் போற வழியில அவங்க வர மாட்டாங்க அப்படியே நேரா போ அப்படி திருப்பி ரைட்ல அப்படி இல்ல ரொம்பலாம் இல்ல அவ்வளவு திருப்பி நேராக்குங்களா இந்த சிங்கிளா நேராக்குங்க அவ்வளவுதான் கியான்றது நேரா இருந்தா நேரா இருக்குதுன்னு அர்த்தம் அது இப்ப நேரா போகும்போது மோட்ல ஏறுதா இப்ப லைட்டா இப்படி திருப்பிக்க அவ்வளவுதான் ஸ்லோவா தான் ரொம்ப வேகமா திருப்ப கூடாது ஓகே ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே சல்லுன்னு போகுது ஆமா இப்ப நீ அந்த வெள்ளை மேலே அங்க போய் திருப்பு பாப்பா அந்த ரோடு மேலே அந்த இது மேலே பாதை மேலே போகணும் சரி இதுல திருப்பு அப்படியே வெயிட் பண்ண வண்டி திரும்பும் அதுக்கப்புறம் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆமா திரும்பணும் இன்னும் திருப்பி அவ்வளவுதான் தலைகீழ தான் இருக்குது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மறுபடியும் சரி ஸ்ட்ரைட் ஆக்கி அவ்வளவுதான் லைட்டா திருப்பிக்க லைட்டா தான் கொஞ்சம் வண்டி நல்லா ஸ்பீடா போகும்போது லைட்டா தான் திருப்பணும் வண்டி நம்ம நிக்கும் போது தான் நல்லா ரொட்டேட் பண்ணணும் புரியுதா வண்டி வேகத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது திரும்பினாலே அப்படியே திரும்ப வண்டி ஆமா வண்டி நல்லா ஸ்பீடா போகும்போது லைட்டா ஸ்டேரிங் திருப்பினாலே திரும்புது பாருங்க நீங்க இப்ப திருப்பி ஆமா ஆக்சிடென்ட் கொடுங்க அவ்வளவுதான் அப்படியே ஸ்லோவா திருப்பி கொடுங்க திருப்பு நல்லா திருப்பு இப்ப ஸ்டேரிங்க கூட ஸ்டேரிங் விட்டு கையோட ஃப்ரீயா திரும்ப திருப்பு நல்லா திருப்பு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிளட்ச மெதுவா விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்க அவ்வளவுதான் இப்ப வண்டி மூவ் ஆகுது அப்படியே அந்த பாதை மேலே வண்டி ஓட்டுறதுக்குன்னே அந்த பாதை இருக்குது அந்த பாதை மேலே அப்படியே ஓட்டி கத்துவா அந்த பாதையில போ அந்த பாதையில போ அவ்வளவுதான் சங்கீதா சூப்பரா ஓட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கிரவுண்ட்ல நல்லா தான் ஓட்டுறாரு இப்பதான் கத்துக்கிறேனே இன்னும் ஓட்டவே இல்ல ஸ்டேரிங் மறுபடியும் திருப்பிக்க அவ்வளவுதான் கரெக்டா வண்டி வந்து இப்ப நேரா பாதையிலே போகணும் அந்த பாதையிலே இந்த கிரீன்ல ஏறாம ஸ்ட்ரைட் ஆக்கிக்க மறுபடியும் இந்த பக்கத்துக்கு திருப்பிக்க அவ்வளவுதான் ஆமா ஸ்பீடு 20க்கு மேல போச்சுன்னா லாக் ஆகும் அமுக்கி விடக்கூடாது ஆக்சிலேட்டரை கிளட்சா இருந்தாலும் சரி பிரேக்கா இருந்தாலும் சரி அப்படியே ஸ்லோவா தான் அமுக்கணும் வேகமா போனோம்னா அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்பீடு போகணும் ஓகேவா ஸ்லோவா போ ஸ்டேரிங் கண்ட்ரோலே வரல அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரதுக்காக தான் நீ ரவுண்ட் அடிக்கிற ஓகேவா போ அந்த ரோட்ல போ கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட போய் திரும்ப நீங்க எந்த ரோட்ல போறீங்க எய்ம் பண்ணி அந்த பக்கம் காரை விடுங்க போகுது திரும்ப அவ்வளவுதான் சூப்பர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சங்கீதா அவ்வளவுதான் அப்படியே கரெக்டா ரவுண்ட் அடி கிரவுண்ட் ஃபுல்லா அப்படியே ஒரு ரவுண்ட் வா பயப்படக்கூடாது ஏன்னா வண்டி ஸ்லோவா தான் போகுது வண்டி கண்ட்ரோலுமே வாங்கிட்டு தான் இருக்கு அது பரவாயில்ல அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்புறம் பழகிடும் திருப்பிக்கோ நல்லா திருப்பிக்கோ ஸ்டேரிங்க நம்ம தான் சுத்தணும் சங்கீதா நீங்க லெஃப்ட்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க எங்க போகுதுன்னு தெரியல அவ்வளவுதான் அப்படியே போச்சு போதும் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா இப்ப வந்து ரவுண்ட் அடிக்க போறாரு கிரவுண்ட இப்போ ஓரளவுக்கு நல்லா கத்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி கிரவுண்டை ரவுண்ட் அடிக்கிறாருன்றதை பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி சங்கீதா ஓட்ட கத்துக்கிறாருன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஓட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய கிரவுண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல கரெக்டா அந்த பாதையில மட்டும் வண்டி ஓட்ட சொல்லியிருக்கோம் ஸ்லோவா ஓட்டி கத்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நானுமே இந்த கிரவுண்ட்ல தான் வண்டி ஓட்டு கத்துக்கிட்டேன் அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவும் இங்க கூட்டு வந்திருக்கோம் நல்லா ஓட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் அங்க வண்டி வருது அங்க வண்டி வரத பார்த்துட்டு சங்கீதா அங்கேயே ஸ்லோ பண்றாரு வண்டியை வண்டி பாதையிலே ஓட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு சங்கீதா ரொம்ப ஸ்லோவா ஓட்டுற மாதிரி இருக்கே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்
சங்கீதா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக உருட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் வண்டி வேகமாக மூவ் பண்ணலான்னு மூவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். யாரா அதிகம் எப்படி ஓட்டுனேன்? நல்லா தான் ஓட்டினேன். அப்படியே ஸ்லோவாக கிரவுண்டில் சுற்றி வந்தேன். கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக போகலாம். கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு வா. ஃபாஸ்டாவா? நான் இந்த பக்கம் திருவுனா அது ரவுண்டா அடிக்குது ஃபுல்லா. இது இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலே எனக்கு வரல. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், எடுத்த உடனே வராது. யாராவது ஒருத்தங்க வண்டியில ரொம்ப தூரமா வந்தாலே ஒரே பதட்டமாயி போகுது. எதை அமுத்துறதுன்னு சொல்லிட்டு காலை எல்லாத்தையும் அப்படியே தூக்கிடுறேன். ஒரு நாள் பயமா இருக்கு. அதுக்குதான் பயம் இல்லாம எதை அமுக்கினாலும் ஸ்லோவா அமுக்கணும், மெதுவா. ரொம்ப ஃபாஸ்டா போறோம், நம்ம ஸ்லோவா தான் ஓட்டுறோம். ஸ்லோவா ஆக்சிலேட்டர், ஸ்லோவா பிரேக். நீ உள்ள வா இப்ப. வர சரி சரி, இன்னொரு ரவுண்டு போயிட்டு வா. அடுத்து நானும் வந்துடுறேன் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் மறுபடியும் அவர் வண்டி மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணும்போது ஆஃப் பண்ணாமல் வண்டி மூவ் பண்ணாலே வண்டி ஈஸியாக ஓட்ட கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்லோவாக தான் வண்டி மூவ் பண்ணணும். வண்டியை மூவ் பண்ணும்போது வண்டியை ஆஃப் பண்ணாமல் இருந்தாலே வண்டி நல்லா ஓட்ட கற்றுக்கலாம். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு மிஸ்டேக் வரும், என்னென்னா வண்டி மூவ் பண்ணும்போது வண்டி கியர் இடித்து உடனே ஆஃப் ஆகிடும். அந்த பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓட்டினாலே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கேயே இருக்கிறேன், என்ன ஏத்துற மாதிரி வண்டி ஏத்துன்னு வருது சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் அடிச்சு கார் ஓட்ட கத்துக்கிட்டாரு. ரவுண்ட் அடிச்சு கால் வலி வந்தது. கால் வலிக்குதான்? முட்டி வலிக்குது பாத்துங்க. சரி இறங்கி வா. நான் ஈஸியா இருக்கா கார் ஓட்டுறது? உன்னோட சஜஷன் எல்லாம் சொல்லு. உன்னுடைய ஏதாவது ஒரு ஃபீட்பேக், உன்னோட அனுபவம், முதல் நாள் கார் ஓட்ட கத்துனதுக்கான அனுபவம். நல்லாதான் இருக்கு பேபி. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்ட கத்துன்னு பயமா இருக்குது. ஆனா முட்டி வலிக்குது, இந்த காலு மடக்கி இருக்குல்ல, அதனால வலிக்குது. அழுத்திட்டே இருக்கிறதுனால கால் வலிக்குது. வண்டி யாராவது தூரமா பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் காலை எடுத்துற, பிரேக் இல்ல ரெண்டுத்தையும் எடுத்துற, எல்லா காலையும் எடுத்துட்டு வண்டி வந்து என்ன பண்றதுன்னு பதட்டமாவது வர மாட்டேங்குது. ஆமா, ஆனா நல்லாதான் இருக்கு, ஜாலியா. பயமா இருக்கு. கொஞ்சம் ரெகுலரா இது மாதிரி எடுத்துட்டு வந்து ஓட்டி வண்டி கத்துக்கினா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் டிரைவிங் கிளாஸ் போய் சேர்ந்து இருப்பாரு, சேர்க்க போறேன், சேர்த்து விடு பேபி. ஆமா, அடுத்து அதான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் உனக்கு கொஞ்சமா தெரியணும்ல, எது பிரேக் கிளட்ச். நடுங்குது காலு, ஒரு மாதிரி அந்த ஷிவர் ஆகுது. என்னன்னா நம் வண்டி வந்து திடீர்னு ஆள் இல்லைன்னா வச்சுக்க நிப்பாட்டினா, அப்ப எனக்கு கண்ணு வந்து மையம் பூத்த மாதிரி இருக்கு. ரோட்டையே இப்படி பார்த்ததுனால தானா கார் போற மாதிரி ஒரு இமேஜினேஷன். வண்டியில உட்கார்ந்து இருக்கும்போது தானா கார் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரோவில்லே சுத்திட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குங்க லொகேஷன்லாம். ஆரோவில்லாலே சூப்பரா இருக்கும் சங்கீதா. சம்மர்ல கூட நல்லா நல்லா இருக்கும் சங்கீதா. அமைதியா இருக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சைடுல மரம் தான். நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல பேபி, நீ வந்து கார் சூப்பரா ஓட்டுற. இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன், நீ ஓட்டும் போது நான் ஓட்டுறது வந்து நல்லா ஓட்டுறேன். சீக்கிரமா என்ன வந்து டிரைவிங் கிளாஸ் சேர்த்து விடு பேபி. அப்பதான் வந்து எனக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். ஓகே, இல்லனா ஒரு 4 நாளைக்கு டெய்லி இதே மாதிரி வந்து ஒரு 1 hour 2 hour டிரைவிங் சொல்லிட்டாங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஹேண்ட்பிரேக் போட்டியா? போட்டியா பேபி? நான் நல்லா தான் ஓட்டுவேன் சங்கீதா. நல்லா தான் பேபி நீ ஓட்டுற. நான் தான் மணால் உன் மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத டவுட்டா இருந்தேன். அந்த சீட்ல உட்காந்து பார்த்தப்பதான் தெரியுது. மேல ஓட்டமும் பார்த்தேன்னா டிரைவர் இப்படி மட்டும் தான் பண்ணின்னு வராங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போய் ஓட்டுன போதுதான் தெரியுது கால். இதுவே ஆட்டோமேட்டிக்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும் சங்கீதா. கியர் போடுற வேலை மிச்சம்ல. வண்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் வித்தாங்களா, சரி தான் பாக்கலாம்னு வந்திருக்கேன். சரி போய் விக்கும். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டா பேபி. பர்ஸ் வச்சிரியா? நீ அதை வச்சிருக்க மாட்டியா? இருக்குமா, பர்ஸ்ல காசு கிடையாது, ஆனா ஜிபே தான். சங்கீதா பட்டர் மில்க் தான். பட்டர் மில்க் வேணாம், மோர் தானே. மோரா? வேண்டாம், இந்த ஏழை போடுங்க. பைனாப்பிள். அப்ப கப்பு எங்களுக்கு கிடையாது. நான் சங்கீதா மசாலா எல்லாம் போட்டுக்கின போல இருக்கேன். எல்லாம் ஓகே, சாப்பிட இறங்கி வந்துட்டேன். அப்புறம் என்ன நான் காட்டவே இல்லையா? ஆர்வமா இருக்குது இப்போ மிளகாத்தூள் உப்பு கொட்டனோடனே சாப்பிடணும்னு. அது கரெக்ட். அது என்கிட்ட சூப்பரா இருக்கு. சைடுல ஃபுல்லா ஃப்ளவர் செடி வச்சிருக்காங்க. அழகுபடுத்து, அழகு செடி வச்சிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆரோவிலுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு லொகேஷன். வீடுலாம் பாரு சங்கீதா. என்ன சங்கீதா? பல ஏக்கர் இருக்கும் போல. ஆமா. வந்து பார்த்தனா காடு வீடு இருக்குது, போட்டு பெருசா போட்டு வச்சிராங்க. பல ஏக்கர் தான் இருக்கும். ரொம்ப பெரிய ஊர் தான். இப்போ நம்ம வந்து பயங்கரமா ஒரு ரூட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நடந்து போனா நல்லா இருக்கும் போல. நடந்து போனா இல்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாதை ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு. வெயில் டைம்ல போனா கூட வெயிலே அடிக்காதுன்னு நினைக்கிறேன் சங்கீதா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கார்லாம் ஓட்ட கத்துக்கினாச்சு. கார் ஓட்டிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பாண்டிக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாப்பா ஸ்கூல்ல வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். மண்டே வந்து பாத்தீங்கன்னா ராதை வேடம் போட சொல்லியிருந்தாங்க ஜஷிதாக்கு. அதனால திங்ஸ் எல்லாம் இப்ப வாங்கிட்டேன்னா அப்புறமா அழகா மேக்கப் போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலாம் பாப்பாவை. ஆமா. இங்க எப்பயுமே பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா இந்த ஸ்ட்ரீட்லாம் அந்த பொருள் நேரு ஸ்ட்ரீட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் விப்பாங்க. சோ இப்ப வாங்கிட்டு போலாமா? ராதை மேக்கப் தான் போட போறப்ப. ஆமா, நம்ம சாமி படிக்கிற இன்னைக்கு வேணா கண்ணன் கிருஷ்ணன் வேடம் போடலாம். 2 செட்டு வேணா வாங்கிக்கலாம். எப்படி சொல்ற வசதி? எப்படி போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ராதை கட்ட போறதுக்கு வாங்கிக்கலாம். ஓகே ஓகே சங்கீதா. கடை நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு போன வருஷம் வந்து வாங்கணும் ராதை கட்டத்துக்கு. இப்பயுமே ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி வாசக்கால மாற்ற ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்றது எல்லாமே நிறைய இங்க தான் கிடைக்கும். என்ன ஸ்ட்ரீட் பத்தி? நேரு ஸ்ட்ரீட் தான். என்ன சங்கீதா? அந்த நல்லா இருக்கும். போன வருஷம் எல்லோ கலர் வாங்கணுமா? ரெட் வாங்கணுமா? பிங்க் கலர், ரெட் கலர் இந்த மாடல்ல வாங்கணும். இந்த மாடல் தான் போன வருஷம் பாப்பாக்கு போட்டது. கரெக்டா? தெரியல எந்த கடைன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு கடையில வாங்கணும். அப்ப அங்க கேளு. ஆனா எல்லா கடையிலயும் ராதைக்கு இந்த ட்ரெஸ் தான் இருக்கு. இங்க ராதை கட்டத்துக்கு ட்ரெஸ் இருக்கா? வேற இந்த மாடல் இல்லாம வேற என்ன இருக்கா? பாப்பாக்கு வச்சு பார்க்கலாம். பெருசா இருக்கு சங்கீதா. அப்பா பாரு. அந்த ட்ரெஸ் எடுக்கலாம். அப்படியா? எல்லாமே வச்சிருக்காங்க. பாப்பாக்கு ராதை கட்ட போட இது மாதிரி ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்க. செக் பண்ணி பாப்பாக்கு ஹைட் தான் ரொம்ப ஹைட்டா இருக்குது. பாவாடை கொஞ்சம் சின்னதா இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த ட்ரெஸ் நல்லா அழகா இருக்கு. இங்க ஒரு மேல போட்டா சூப்பரா இருக்கும். ஷால் மட்டும் ஒண்ணு வாங்கி தலையில ஒயிட் கலர்ல அந்த ப்ளூ கலர்ல ஷால் வாங்க. உடனே தூக்கிட்டாங்க. இது புடி கையில புடி போட்டு பாக்கலாமா? அவ்வளவுதான். அழகா இருக்குல்ல? அம்மா அழகா. ஜஷிதாக்கு ராதைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம். ஏங்கப்பா இது நல்ல ஸ்டைலா இருக்கு. அப்பாட்ட காட்டுமா? அப்பாட்ட காட்டுமா? தப்பு தெரிஞ்சதாமா ராதை. ராதைக்கு இன்னும் எதுவுமே போடல. நல்லா மாடலா இருக்குமா ட்ரெஸ்? லூசா இருக்க மாதிரி. ஜஷிதா அப்பாட்ட காட்டுமா ட்ரெஸ்? இது நல்லா தான் இருக்க மாட்டேது. அம்மா அண்ணன் என்னம்மா இது நட இது? நைட்டி மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? அம்மாட்ட போய் காட்டுப்போ. அம்மாட்ட காட்டுப்போ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஷாப்பிங் பண்ணியாச்சு. இப்போ கம்மல்லாம் வாங்கணும்ல செட் வாங்கிக்கலாம். அதெல்லாம் வாங்கிக்கலாம். கை காலுக்கு போறதெல்லாம். சுதந்திர தினத்துக்கு வந்து பார்த்தேன்னா ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பண்ணுவாங்கல்ல அதுக்காக தான் அது. இது என்ன? கிருஷ்ணர் ராதை என்ன ஒண்ணு வெள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்க. அது மாதிரி மாடல் தான். நம்மளும் அது மாதிரி இந்த ஷாலை போட்டு இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்துட்டு சங்கீதா. இதே மாதிரி போடலாம். பிங்க்ல இது எடுத்துக்கலாமே எடுத்துக்கலாம். இது பெருசா இருக்கு. அது ரெண்டு எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கு. எவ்வளவு தூரம் வரும் தெரியல. சின்னதா வரும். பின்னாடி நூல் மாதிரி இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ண கட்டிக்கலாம். எப்படினாலும் லூஸ் விட்டு கட்டிக்கலாம். 290 ரூபாய். இது 350. எது வேணுமோ அதை எடுத்துக்க சங்கீதா. அவ்வளவுதான் ஷாப்பிங் ஓவர். ஃப்ரெண்ட்ஸ் பேபி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் கார் கத்துக்கினாரு. பீஸா சாப்பிட வந்துட்டாரு. கார் கத்துக்கிறதுக்காகலாம் இல்ல பேபி. அப்புறம் ஐயோ போனோம் வந்தோம்ல கடை பார்த்தோம். சரி வாங்கி தருவேன்னு கேட்டா நீயும் ஓகே சொல்லிட்ட. என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பரா இருக்கு பீஸா. இங்க பாரு சிக்கன் சாப்பிடுவோம். அப்பா சூடா இருக்கு. நல்லா இருக்கா சங்கீதா? ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு சாப்பிட்டா. இது நல்லா சூடா இருக்கும். சூப்பரா இருக்கும்.